சிவா சிவா, எனக்கு கிடைக்காத பொருள் எதுவா இருந்தாலும் நான் அதை விட்டு வைக்க மாட்டேன் சிவா. ப்ளீஸ், ஐ அம் சோ பொசசிவ். ஜஸ்ட் ஃபார் மீ, ஃபார் மை சேக், எனக்காக ஒரே வார்த்தை சம்மதம்னு சொல்லிட்டு போ ப்ளீஸ், ப்ளீஸ். சாரி மேடம். எங்க சிவா? வா சிவா, உட்காரு. பரவாயில்ல சார். என்னப்பா பேசிட்டியா? ஏதோ பிசினஸ் விஷயமா பேசணும் தானே கூப்பிட்டு வந்தீங்க. லைஃப் உங்களுக்கு பிசினஸ் ஆயிடுச்சா சார்? சிவா, உங்க பொண்ணு என்ன லவ் பண்றாங்களா? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு கேக்குறாங்க. நீ என்னப்பா சொல்ற? இந்த ஜன்மத்துல நடக்காதுன்னு சொல்லிட்டேன். சிவா, போதும் சார். நான் இனிமே உங்க ஃபேக்டரியில ஒர்க் பண்றேன். சீக்கிரமாவே என் ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புறேன். வரேன் சார். வரேம்மா. அவசரப்படாத சிவா. சிவா, எங்க பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அவளே வெக்கத்தை விட்டு உன்னை லவ் பண்றேன்னு சொல்றா. அவ மனச புண்படுத்திட்டு போறேன்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? என்னம்மா நீங்களும் எப்படி பேசுறீங்க? எனக்குன்னு என் மாமா பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. என் சூழ்நிலை புரியாம பேசுறீங்களே. உங்க பொண்ணுக்கு அவங்க விருப்பம் தான் முக்கியம்னு தோணுது. அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதே இல்லை. லைஃப்ங்கிறது என்ன விளையாட்டா? சிவா, உனக்கு தான் பூஜாவை நல்லா தெரியுமே. அவள் ஆசைப்பட்டது அவளுக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா வெக்ஸ் ஆயிடுவா. மொத்த வாழ்க்கையே தொலைச்சிட்ட மாதிரி நினைச்சுக்குவாப்பா. அதுக்காக நான் என் விருப்பத்தை விட்டுட்டு உங்களுக்கு விலை போகணுமா? ஏன்பா இப்படி எடுத்துக்கிற? நீ எங்க மருமகன் ஆயிட்டா பூஜா விட ஒன்னதான் மரியாதையா நடத்துவோம். உங்க மரியாதையை விட மீனா மனசுதான் எனக்கு முக்கியமா? சிவா, எனக்கு உன் உணர்வுகள் புரியுதுப்பா. உன் மாமா பொண்ணுக்கு நாங்களே ஒரு நல்ல வரனா பார்த்து பெரிய இடத்துல எங்க செலவுல கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறோம்ப்பா. நீ மட்டும் பூஜாவை... என்ன சார் பேசுறீங்க? ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? அவங்கள திருத்தி ஒழுங்குபடுத்துறத விட்டுட்டு இப்படி பறிஞ்சு பேசுறீங்களே சார். இந்த உலகத்துல ஆசைப்படுறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியாது. விரும்புறது கிடைக்கலனா கிடைக்கிறது விரும்பணும்னு சொல்லுவாங்க. அது உங்க பொண்ணுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. வரேன் சார். வரேம்மா. பிரதாப் அண்ணா, தம்பி குணா குடோனுக்கு போயிருக்கவே கூடாதுரா. படிச்சு படிச்சு சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாரா, அவசரப்படாத, சூடாருட்டுன்னு கேட்டானா அவன். இப்ப பார், போய் மாட்டிக்கிட்டான். குணாவை சொல்லி குத்தம்லண்ணே. அது நம்ம குடோன். அதை விட சேஃப்டியான இடம் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சு அவர் அங்கே போயிருப்பாரு. ஆனா அந்த ராதாகிருஷ்ணன் சாதாரணமான ஆள் இல்ல. அவன் பக்காவா பிளான் பண்ணி குணாவை பிடிச்சிருக்கான். என்னவோடா, கடைசியில் குணாவை பிடிச்சிட்டானே. கொன்னுருவேன்றான். இன்னும் 24 மணி நேரத்தில் நான் சரண்டர் ஆகலன்னா குணாவுக்கு குழி தோண்டிடுவேன் வீர வசனம் எல்லாம் பேசுறான்டா என்கிட்ட. அண்ணே, அவன் அப்படிதான் சும்மா மிரட்டுவான். உண்மையிலே நிச்சயமா இதை செய்ய மாட்டான். நீங்க பயப்படாம இருங்கண்ணே. இல்லடா, இந்த விஷயத்துல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. இருக்கிறது குணா மட்டும்தான்டா. அவனை இழந்துட்டு என்ன அனாதையா சுத்த சொல்றியா? முடியாதுடா. அப்ப சரண்டர் ஆவறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணே, டேய், வேற என்ன பண்ண சொல்ற? என்ன அவசரப்படாதீங்கண்ணே. அந்த ராதாகிருஷ்ணன் என்னதான் பிளான் பண்ணிருக்கான் நம்ம பாப்போமே. அவன் என்ன பிளான் வச்சிருக்கான்றத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவனை நான் எங்க எப்படி மீட் பண்ண போறேங்கிறது தான் என்னோட பிளான். அண்ணே வேணாண்ணே, சொன்ன நீ எதை பத்தியும் சொல்ல வேண்டாம். நான் சரண்டர் ஆவறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ஒண்ணு, நீ சொன்னியே அந்த ராதாகிருஷ்ணன் பக்காவா பிளான் பண்ணுவான்னு. என்ன பிடிச்சி என் தம்பியை போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காதுடா. அவனை விட புத்திசாலித்தனமா காய நவுத்தி அவனை போட்டு தள்ளுறனா இல்லையான்னு பாரு. என்ன பிளான் பிறகு உனக்கு சொல்றேன் நான்.
என்ன சிவா, நீ பாட்டுக்கு லீவ் போட்டு போயிட்ட. முதலாளி அம்மா புதுசு புதுசா சட்டம் போடுறாங்க, என்ன பண்றதுனே தெரியல. டீ குடிக்க போக கூடாதான், லேட்டா வந்தா முழு நாள் சம்பளமும் கிடையாதான், ஓவர் டைமும் கட்டுங்கிறாங்க. என்னப்பா அதெல்லாம்? கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு சிவா. நாளைக்கே கேண்டீன் இழுத்து 3 நாள் மூடிடுவாங்க போல இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் டென்ஷன் ஆறீங்க? அதான் சிவா தான் வந்துட்டார்ல, இனிமே அவர் எல்லா பிரச்சனையும் பார்த்துப்பாரு. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். என்ன சொல்ற சிவா? எதுக்கு ராஜினாமா பண்றேன்னு சொல்றீங்க? கூடாது சிவா, எல்லாரும் நாங்க உன் கூட தான் இருக்கோம். உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. உனக்காக நாங்க எல்லாரும் உயிரை கூட கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா எதுக்காக உணர்ச்சி வசப்படுறீங்க? சிவா, நீங்க ராஜினாமா பண்ணவே கூடாது. சிவா, என்ன சிவா இது? எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு சிவா. எதுக்காக நீ ராஜினாமா பண்ணணும்? உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததாவே இதுவரை எனக்கு தெரியலையே. உண்மைதான். ஊருக்கு போற வரைக்கும் அப்படி ஒரு எண்ணமே என் மனசுல இல்ல. ஏன் 3 நாளைக்கு முன்னாடி கூட இல்ல, இப்பதான் தோணுச்சு. ஏன் சிவா, உனக்கு என்ன குறைனான்னு எங்க கிட்ட சொல்லு, நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல. அப்புறம் எதுக்கு சிவா ராஜினாமா? எனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம், அதனால தான் ராஜினாமா பண்றேன். ஆனா ஒண்ணு, நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு ஒருத்தரும் கவலைப்பட வேண்டாம். இந்த நிமிஷத்துல இருந்து ஊர்ல புதுசா ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கான வேலையில இறங்க போறேன். அங்க நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம். ஏன்னா அது உங்க எல்லாரோட கம்பெனி. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லு சிவா. எனக்கு கூடி சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அது நாளைக்கு கூட இருக்கலாம். உங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கறேன்னா இல்ல போன்ல இன்வைட் பண்றேன்னான்னு எனக்கே தெரியாது. ஆனா நீங்க எல்லாரும் கட்டாயமா வந்துடணும், சரியா? சொல்லிட்டேல, நாங்க எல்லாரும் வந்து அசத்திடுறோம். கட்டாயம் நாங்கெல்லாம் வந்துருவோம் சிவா. சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு நாளா என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் மேல நம்பிக்கை வச்சு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலயும் என் கூடவே இருந்திருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். சிவா, எங்களை எல்லாத்தையும் நல்ல வழிக்கு கூட்டி போனுக்கு நாங்க தான் சிவா உனக்கு நன்றி சொல்லணும். என்ன இது? சரி, அப்போ நான் கிளம்பிட்டேன். ஞாபகம் வச்சுக்க சிவா, எங்களை எல்லாம் மறந்துடாத. நேரம் கிடைக்கும் போது அப்பப்போ போன் பண்ண. கண்டிப்பா அண்ணே. சிவா, கம்பெனி ஆரம்பிச்சோன்னா எங்க கிட்ட சொல்லு, நாங்களாம் கிளம்பி வந்துடுறோம். ஷூர். வா தம்பி, வா தம்பி. ஓகே சிவா, வரேன். ஓகே சிவா. வா தம்பி. போயிட்டு. சரி போலாம். ஹலோ ராதாகிருஷ்ணா, தேவா பேசுறேன். சொல்லு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். சொல்லு. சரண்டர் ஆகலான்னு. நல்ல விஷயம். எப்போ வர? அவசரப்பட்டா எப்படி? நான் சரண்டர் ஆகிறதுல ஒரு டீல் இருக்கே. என்ன? என் தம்பி குணாவோட உயிருக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீ எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். அப்படி உத்தரவாதத்தை நீ கொடு, நான் சரண்டர் ஆகிறேன். சரி, நீ எப்போ ஸ்டேஷனுக்கு வர? தோடா விளையாடுறியா? நீ பேசிக்கிட்டு இருக்குது இந்த தேவா கிட்ட. சரண்டர் ஆகிறேன்னு சொன்னதுமே ஏதோ சில்லற பசங்களை கூப்பிடுற மாதிரி ஸ்டேஷனுக்கு வான்ற. எனக்கு கேளம்பாக்கத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும்ல, அங்க வந்துரு. அங்க எனக்கு வேண்டப்பட்ட விஐபிஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னாடி என் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் உன்னால வராது நீ ப்ராமிஸ் பண்ணணும். யார் அந்த விஐபிஸ்? வேற யாரு? எனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ, எம்பி, அவ்வளவு. ஏன் ஒன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஐஎஃப்எஸ் எல்லாம் வருவாங்கல்ல. என்னப்பா யோசிக்கிற? இந்த தேவராஜ் அரெஸ்ட் பண்றதா உன் வாழ்க்கையோட லட்சியம். காக்கி சட்டை போட்டதே அதுக்கு தாண்டான்னு சொல்லி வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருந்த. வளைக்கி தப்புன மீன் உன் உலையிலேயே வந்து உழுவுறன்னு சொல்லுது. ரொம்ப யோசிக்கிறிய. சரி, என்னைக்கு சந்திக்கிறோம்? நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு முகூர்த்தம் முடியறதுக்கு முன்னாடி நீயும் நானும் சந்திக்கிறோம். வரல? ஓகே. ராதாகிருஷ்ணா,
மறுபடியும் சொல்றேன், என் தம்பி விஷயத்துல உன் போலீஸ் புத்தியை காட்டி ஏதாவது கோல்மால் பண்ணுன்னு ஆசைப்பட்ட விஷயம் விபரீதமாயிடும். அப்படிலாம் நடக்காது. எனக்கு அந்த டீலிங் பிடிச்சிருக்கு. ஓகே, எனக்கு என்னமோ நீங்க பதட்டத்துல தப்பு பண்ற மாதிரி தோணுதுனே. ராதாகிருஷ்ணனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம். அவ்வளவு பெரிய மனுஷங்க மத்தியில, அதுவும் அவன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஐஆர் அஃபீஷியல்ஸ் முன்னாடி நீங்க சரண்டர் ஆவறன்னு சொல்றது எனக்கு என்னமோ ஆபத்தா தோணுது. ஒருவேளை நீங்களா தப்பிக்கணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா அங்க தப்பிக்க முடியாது. நாம குணாவை இழந்துருவோம், நீங்களும் மாட்டிப்பீங்க. உங்க உயிருக்கே பெரிய ஆபத்தாயிருனே. நாமலாம் விரிச்ச வலையில போய் மாட்டின மாதிரி ஆயிடும். பிரதாப், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. கூட பிறக்காத நீ எங்க 2 பேர் உயிருக்கா இவ்வளவு தூரம் வருத்தப்படுறிய. எங்களுக்கு மட்டும் வாழணும்னு ஆசை இல்லையா என்ன? உனக்கு ஒண்ணு தெரியுமா, ராதாகிருஷ்ணன் நம்ம பண்ண வீட்டுக்கு வர சொல்றதே அவனை மண்ணுக்குள்ள புதைக்கிறதுக்கு தாண்டா. சரி சொல்லுங்கண்ணா. நாளைக்கு அந்த ராதாகிருஷ்ணன் நம்ம இடத்துக்கு வரான். சரிண்ணா. நானும் வரேன், பெரிய மனுஷங்கள்லாம் வராங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போதுரா. பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதும் சொல்லுங்கண்ணா, என்ன செய்யணும்? அந்த ராதாகிருஷ்ணனை முடிச்சிடணும். எங்க வச்சுண்ணா? பெரிய மனுஷங்க புறப்பட்டதும் நம்ம வீட்டுல வச்சுதான். நம்ம இடத்துல செத்தா நம்ம மேல சந்தேகம் வராது? ஏய், சவத்தை முதல்ல பதிப்போம்டா, சந்தேகத்தை பிறகு பார்ப்போம். சரிங்கண்ணா. No, Daddy, no. What a shame. ஃபேக்டரியில உங்களை பார்த்த உடனே 1000 பேர் தன்னை மறந்து இமீடியட்டா எழுந்துச்சு நிக்கிறாங்க. எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க, உங்களோட ஆர்டர்ஸ்க்கு எப்படி கட்டுப்படுறாங்க. வெளி உலகத்துல மோகன் ராம், a very big business tycoon, a big industrialist. என்ன பேர் உங்களுக்கு? எம்பில இருந்து மினிஸ்டர் வரைக்கும் எல்லாரையுமே உங்களுக்கு பர்சனலா தெரியும். இவ்ளோ இருந்தும் what's the use, Daddy? ஒரு சாதாரண சிவாவை உங்களோட ஆர்டர்ஸ்க்கு கட்டுப்பட வைக்க முடியல உங்களால. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒரு சாதாரண சிவா இல்லம்மா, ரொம்ப அசாதாரணமான மனுஷன். என்னால அதை ஒத்துக்க முடியாது டாடி. பிகாஸ் என்னோட அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஐ ரிமெம்பர் வெரி வெல். 4 வயசு ஏதோ ஒரு படத்துல நயகரா ஃபால்ஸை பார்த்துட்டு, டாடி இதை நேரா பார்த்தா எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும்னு நான் கேட்ட ஒரே வார்த்தைக்காக ஐ ஸ்டில் ரிமெம்பர். இமீடியட்டா என்னோட பாஸ்போர்ட், விசா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அடுத்த வாரமே என்ன நயகரா ஃபால்ஸ் நேரா கூட்டிட்டு போய் நீங்க காமிக்கல. அந்த அன்பு பாசம்லாம் இப்ப எங்க போச்சு டாடி? கம்மி ஆயிடுச்சா, இல்ல மத்தவங்க மேல நீங்க காட்ட வேண்டிய பவர் கம்மி ஆயிடுச்சா? Tell me, Dad. இல்லம்மா, ரெண்டுமே இல்ல. Then why, Daddy? Then why? ஏன் உங்களால அந்த சிவாவை வளைக்க முடியல? எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கு, அந்த சிவாவுக்கு ஒரு வேலை இருக்கும். அவனை வாங்கி காட்டுறேன்னு வீரப்பா பேசுனீங்களே. பணத்துக்கும் பணியாதவங்க சிலர் இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். Bullshit. Absolutely bullshit. I'll tell you what. நீங்க சரியா பேரம் பேசிருக்க மாட்டீங்க. அதான். பூஜா. Daddy. உங்க பொண்ணு தோக்க மாட்டா. தோக்கவும் கூடாது. அப்படியே தோத்துட்டாலும் அவ உயிரோட இருக்க மாட்டா. இல்லையா? தோக்குறதுக்கு காரணமா இருந்தவங்கள அழிச்சிடுவா. Yeah, there's a saying. All is fair in love and war. பூஜா, இது லவ்வா இல்ல வாரான்னு எனக்கு புரியலம்மா. Definitely it's love. It is love. Failure ஆனாதான் அது war. And finally, there is a destruction. ப்ளீஸ் பூஜா, இமோஷனல் ஆகாதம்மா. நான் இந்த சிவா கிட்ட பேசி பார்த்துட்டேன். இன்னும் சொல்ல போனா கெஞ்சியே பார்த்துட்டேன். கேட்க மாட்டேங்கிறாம்மா. ரொம்ப அடமெண்டா இருக்கான். ஏதோ மாமா பொண்ணு அவன். Stop it, stop it. I don't want to hear this anymore. அவன் இன்னொரு பொண்ணை விரும்புறாங்கறதை என்னால கேட்க முடியாது. அவன் விரும்புறது என்ன மட்டும் தான் இருக்கணும். அவன் மனசுல நான் மட்டும் தான் இருக்கணும் டாடி. I care damn even if he does not love me, but I need him and that's all. என்ன பூஜா இது? சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. பூஜா, you can take a horse to the water, but you can't make it drink. சொல்லுவாங்க. ஒரு குதிரைய குளத்தங்கரை கூட்டு போலாம், ஆனா குடிக்கணுமா குடிக்க கூடாதாங்கிறத அந்த குதிரை தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி தாம்மா, ஏதோ நிர்பந்தப்படுத்தி சிவா உனக்கு நான் கணவன் ஆக்கிட்டா
ஒரு நல்ல கணவனா வாழணுங்கிறத அவன் தாம்மா முடிவு பண்ணோம். அடம் பிடிச்சின்னா உன் வாழ்க்கை தாம்மா நாசமாயிடும். ஒன்னும் நாசமாகாது டாடி, அதை நான் பாத்துக்கிறேனே. Shit, oh my God, sorry. நான் பாத்துக்கிறேனே டாடி, ப்ளீஸ். சரி சரி டாடி, எனக்கு மட்டும் அந்த டேமேஜ் அந்த சிவா அவன் எனக்கு கிடைக்கணுமே. அவன் மனசை மாத்தி அவனை எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும் டாடி. என்னால ஜெயிக்க முடியும். You know about me, Dad. But one thing, ராஜி அவன் எனக்கு தவிர வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. கிடைக்கவும் விட மாட்டேன். அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். I won't care. ஆனா ஒருவேளை நான் அதையும் மீறி தோத்துட்டேன்னா I will kill myself. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே